மறைந்த கத்தோலிக்க மத தலைவரான போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் வாட்டிக்கன் நகரில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் அங்கு குவிந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த இறுதிச் சடங்கு குறித்த தொடர் நேரலையில் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேளாங்கண்ணி பேராலயத்தின் அருட்தந்தை நம்மோடு நேரலையில் அற்புதராஜ் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதன் மிக முக்கியமாக உலக தலைவர்கள் ஒன்று கூடி மதமாச்சரியங்களை எல்லாம் கடந்து போப் பிரான்சிஸுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புனித பீட்டர் பசிலிக்காவில் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிகழ்வுகள் குறித்த விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இது பொழுது திருப்பலியானது தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இது எதை நிரூபிக்கிறது என்றால், எல்லா நாட்டு தலைவர்கள், குறிப்பாக எல்லா சமூகம், பல் சமய உரையாடல், எல்லா மதங்களையும் இவர் ஏற்றவர். எந்தெந்த நாடுகளுக்கு இதுவரை திருத்தந்தையர்கள் செல்லாமல் இருந்தார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று அந்த நாட்டு மத தலைவர்களை அவர் சந்தித்திருக்கின்றார். 2019 ஆண்டு தெற்கு சூடானில் அங்கு பயங்கரவாதமான கலவரம் ஏற்பட்டது, பயங்கரவாதம் ஏற்பட்டது. அவர்களை திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானிலே அழைத்து அந்த அரசியல் தலைவர்களுடைய பாதங்களில் இவர் கும்பிட்டார். தயவு செய்து பயங்கரவாதத்தை நிறுத்துங்கள், ஆயுதங்களை ஒழியுங்கள். இவர் இந்த 12 ஆண்டுகளாக போராடியதனுடைய விளைவு இன்று அங்கே அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அங்கு இப்போ கத்தோலிக்க திருச்சபையிலும் சரி, இன்னும் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து திருத்தந்தையினுடைய அந்த ஒன்றிப்பை ஏற்றுக்கொள்ளாத இப்போ பல்வேறு கீழே திரு அவைகளும் இருக்கின்றன. அவர்களை பேட்ரியார்கள் என்று சொல்வார்கள், பிதா என்று சொல்வார்கள். அது எருசலேமில் இருக்கிறது, ஆர்மேனியாவில் இருக்கிறது, சிரியாவில் இருக்கிறது. இவர் சிரியாவுக்கு சென்று அந்த தலைவர்களோடு பிதாக்களோடு உரையாடி அவர்கள் திருத்தந்தையை சந்திக்கின்ற அளவுக்கு இவர் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அரசியல் தலைவர்கள், எல்லா நாடுகளிலிருந்து அரசியல் தலைவர்கள், பிரான்ஸ் நாடு, அமெரிக்கா என்று எல்லா நாட்டு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய அந்த மதங்களை கடந்த மனிதர், மனிதநேயமிக்க ஒரு மனிதர், ஒரு சிறந்த மனிதர் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த திருத்தந்தை அவர்கள் இன்று உலகத்தினுடைய எல்லாருடைய மனதையும் எல்லாரையும் அவர் கவர்ந்து விட்டார். அதற்கு காரணம் அவருடைய அந்த எளிமை. கடைசியாக அவர் தான் இறப்பதற்கு ஒரு ஏறக்குறைய 1 மாதத்திற்கு முன்பாக சரி, ஈவன் கடைசியில கூட அவர் என்ன சொன்னார், பாஸ்காவினுடைய அந்த நாட்களில் அவர் சொன்ன செய்தி, இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய அந்த போர் முடிவுக்கு வர வேண்டும், அங்கே அமைதி பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே தொலைபேசியிலே கேட்டுக்கொண்டு, நான் இந்த துயரமான நேரத்திலே உங்களோடு இருக்கிறேன் என்று துணிவாக அந்த கருத்து எடுத்து சொன்னதனால்தான் இன்று உலகத்தில் இருக்கின்ற ஏறக்குறைய 106 நாடுகளுக்கு மேற்பட்ட அமெரிக்காவினுடைய தலைவரை போன்ற பெரும் தலைவர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அவருடைய இறுதி இந்த திருப்பலியை பங்கெடுத்து நம்முடைய திருத்தந்தைக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த திருத்தந்தை எல்லா மதங்களையும் கடந்த மனிதநேயமிக்க திருத்தந்தை என்பதை அவருடைய இந்த நிகழ்வானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நிச்சயமாக ஃபாதர், நீங்க குறிப்பிட்டது போல மதங்களை எல்லாம் கடந்து எல்லோருக்குமான ஒரு தலைவராக போப் பிரான்சிஸ் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதும், இன்றைக்கு பல்வேறு உலக நாடுகள், கிட்டத்தட்ட 170 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவருக்கு கடந்த 3 நாட்களாக கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் அவருடைய உடலுக்கு தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் கூட அதற்கான ஒரு சான்றாக இருக்கலாம். இந்த சிறப்பு திருப்பலியை தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும்? கேசா மார்ட்ராவில் நடக்கக்கூடிய இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகளினுடைய அடுத்த நிகழ்வுகள் எப்படியாக நடக்கும் ஃபாதர்? இப்ப திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருப்பலி முடிவதற்கு ஏறக்குறைய ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். காரணம் என்னவென்றால், அந்த திருப்பலியினுடைய ஆர்டர் உங்களுக்கு நம்ம இப்பொழுது வாசம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மறையுரை இருக்கும். மறையுரைகள் முடிந்த பிறகு அந்த திருப்பலியினுடைய கடைசி சடங்குகளாம் நடைபெற்ற பிறகு அவர்கள் வழக்கமாக என்ன செல்வார்கள் என்றால், அந்த வத்திக்கானுடைய சதுக்கத்திற்கு உள்ளே அழைத்து செல்வார்கள்.
உள்ளே அவருடைய ஏன்னா கடைசியாக திருத்தந்தை அந்த வத்திக்கானுடைய பசிலிக்காவிலே அதுதான் அவருடைய தலைமை பீடம். இப்போ திரு அவையினுடைய இயேசுவுக்கு பிறகு இந்த திரு அவையை வழிநடத்தியவர் புனித பேதுரு. அந்த பேதினுடைய தலைமை பீடம் அங்கே இருக்கிறது. அந்த பேதினுடைய தலைமை பீடத்தில் தான் இவர் அமர்ந்து கொண்டு இந்த திரு அவையை வழிநடத்துகின்றார். அதனால்தான் அவர் கடைசியாக அந்த பேசூர் பசிலிக்காவிலே சென்று அதற்கு கீழே இருக்கின்ற கல்லறைக்கு வரை எடுத்துச் செல்வார்கள். ஆனால் அதற்கு மாறாக இவருடைய இந்த திருப்பலி முடிந்த பிறகு குறிப்பான கர்தினால்கள் தங்களுடைய அஞ்சலியெல்லாம் செலுத்திய பிறகு அது அங்கிருந்து மேரி மேஜர் பசிலிக்காவுக்கு எடுத்து செல்லப்படும். அப்படின்னால் அது கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். அதுவும் உலகம் முழுவதிலிருந்து வந்திருக்கின்ற அந்த மக்களுடைய எண்ணிக்கை, அரசியல் தலைவர்களுக்கான பாதுகாப்பு, இதையெல்லாம் வத்திக்கானுடைய அந்த பாதுகாப்பு அதிகாரிகளும் ரோமினுடைய இத்தாலிய அரசாங்க அதிகாரிகளும் அதை நோக்கித்தான் செல்வார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது அங்கு எடுத்து செல்லப்பட்டு அவருடைய ஆசைப்படி, அவருடைய இறுதி ஆசைப்படி அந்த அடக்கு சடங்குகள் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் அந்த மேரி மேஜர் திருத்தலத்தில் நடைபெறும். அது நிறைவு பெற்ற பிறகு அதற்கு அடுத்து நாளையிலிருந்து அந்த துக்க நாளை அனுசரிப்பார்கள். குறிப்பிட்டது போல அவர் கேட்டுக்கொண்டபடியே அப்படின்ற ஒன்று. ஏன்னா போப் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் மிக எளிமையான முறையில் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதை குறிப்பிட்டும் பேசியிருக்கிறார். அப்படியான ஒரு வகையில தான் அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் சொல்லலாம். அதுல அதாவது அவர் திருத்தந்தை அவர்கள் இறந்த பிறகு 2 நாள் கழித்து அவருடைய இறுதி விருப்ப ஆவணமானது புதன்கிழமை வெளியிடப்பட்டது. அது எந்த அளவுக்கு என்றால் யோசித்து பாருங்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி, இந்த ஜூன் மாதம் 29ஆம் என்பது பேதுரு பவுலடியாருடைய திருவிழா. ரோமையிலே திருத்தந்தை அவர்கள் சிறப்பு திருவிழா நிறைவேற்றுவார்கள். அந்த திருப்பலி ரோமினுடைய அவர்கள்தான் முதல் அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவுக்காக உயிர் விட்டவர்கள். இந்த வத்திக்கான் பசிலிக்காவிலே திருத்தலத்தில் நடைபெறும். அன்றைய தினத்தன்று அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்னுடைய மன்னக இந்த பணி வாழ்க்கை முடிந்ததை போன்று விண்ணகத்திற்கு ஆண்டவரை சந்திப்பதற்கான அழைப்பை நான் உணர்கிறேன். எனவே என்னுடைய அடக்கம் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எனக்கு சாதாரண ஒரு பெட்டி, ரொம்ப எளிமையான மரப்பெட்டி இருக்க வேண்டும். என்னுடைய அந்த பெட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் நிறைய ஆர்னமெண்ட்ஸ், வழக்கமாக திருத்தந்தையர்களுடைய அடக்கத்திற்காக சிறப்பான அந்த பெட்டியை அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். அதற்கென்று சில கலைஞர்கள் இருக்கின்றார்கள். திருத்தந்தையினுடைய ஒவ்வொரு பணிக்காகவும், இப்போ திருத்தந்தையினுடைய உடுப்பு எப்படி இருக்க வேண்டும், அவருடைய டைலர் தனியாக இருக்கிறார், அவருடைய பாதுகாப்பு தனியாக இருக்கிறார், டாக்டர் தனியாக இருக்கிறார். அதே போல இதற்கான நிகழ்வுகளுக்கும் தனியாக இருக்கிறாங்க அவங்க போடுகின்ற ஆடைகள். எனவே அவர் எனக்கு சாதாரணமாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு இயேசுவினுடைய ட்ரூ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட், எப்படி கிறிஸ்து எளியவராக இருந்தாரோ அதே போல தன்னுடைய அடக்கமும் எளிமையானதாக இருக்க வேண்டும். எனவே அதை மண்ணில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதை பயங்கரமாக கட்டிடங்களாம் கட்டி பளிங்கு கற்கள் கட்டியெல்லாம் செய்வார்கள். அவ்வாறெல்லாம் எளிமையாக இருக்க வேண்டும். அதை விட என்னவென்றால், இதற்கு ஆக வேண்டிய செலவை எனக்கு ஒரு பெனஃபேக்டர் இருக்கிறாங்க, அவங்க தருவாங்க. அந்த மேரி மேஜர் பசிலிக்காவினுடைய அதிபருக்கு, பங்கு தந்தைக்கு அவர்கள் தருவார்கள். அதற்கான செலவுக்கும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆக 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய இறப்பு அல்லது தன்னுடைய அடக்கம் இவ்வாறு தான் இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும். இதுல நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், ஏன் என்னுடைய உடலை அங்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்றால், அவர் சிறு வயது முதல் அன்னை கன்னிமரியாயினிடத்திலே, மாதாவினிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டவர். அதனால மிகுந்த பக்தி கொண்டதனால் அந்த ஒவ்வொரு முறை இவர் வெளிநாட்டு திருப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அங்கு சென்று அந்த அன்னைக்கு சாலுஸ் போப்பொலி ரொமானி, அதாவது ரோமை நவரின் மீட்பர், பாதுகாவலர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிற மாதா கிட்ட கொண்டு போய் ஒரு பூ வைத்து விட்டு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வார். அந்த வெளிநாட்டு பயணம் என்பது அங்கு சென்று அங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், அங்க இருக்கின்ற பிரச்சனைகள், அங்க இருக்கிற மக்களுடைய சூழல்களை எல்லாம் அவர் சந்தித்து அந்த பிரச்சனைகளுக்கு அவர்களை புரிந்து கொண்டு தான் திருத்தந்தையாக
வாயால் என்னென்ன காரியங்களுக்காக அவர் பதில் சொல்லணும் அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு திரும்பி அது சிறப்பாக மன நிறைவு அடைந்து முடிந்த பிறகு மீண்டும் அவர் ரோமைக்கு திரும்புகின்ற வழியிலே இந்த திருத்தலத்திற்கு சென்று நன்றி காணிக்கையாக ஒரு பூ வைப்பாராம். எனவே அந்த இடத்துல தான் அங்க இருக்கின்ற அந்த சேப்பலுக்கு பக்கத்தில் தான் என்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். அதற்காகத்தான் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 3 திருத்தந்தையர்கள் அங்கு தொடக்க காலத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கப்புறம் ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு பிறகு அடக்கம் செய்யப்படுகின்ற நம்ம திருத்தந்தையாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்போது இருக்கிறார். இதிலையும் இவர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தன்னுடைய சாவும் எளிமையாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையும் எளிமையாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நானும் ஒரு அகதியாக பிறந்திருக்கிறேன். எனவே இந்த அகதியினுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை என்பதை அவருடைய அடக்கமும் இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான பாடமாக அமைகின்றது. நிச்சயமாக ஃபாதர், நீங்க குறிப்பிட்டது போல தன்னுடைய மரணமும் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளும் இப்படியாக எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை கூட ஒரு சாசனமாக போப் பிரான்சிஸ் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இறுதிச் சடங்கின் சிறப்பு திருப்பலி நேரலை காட்சிகளை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து பேசலாம்.